கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பெரிதான கிருபையினால் நாம் தொடர்ச்சியாக தியானித்து வரும் 93 நாட்கள் நினைவு கூறுதல் தொடர் தியானத்தில் இன்று 76ஆம் நாள். இன்றைய நம் தியானத்தின் தலைப்பு சந்திரனும் சூரியனும். அன்பான சகோதர சகோதரிகளே, வேதாகமும் காலங்களையும் தேவனுடைய உடன்படிக்கைகளையும் விளக்க சூரியனையும் சந்திரனையும் அழகான உருவகங்களாக பயன்படுத்துகிறது. இங்கே சூரியன் என்பது நியாயப்பிரமாணத்தின் ஒளிக்கும், சந்திரன் என்பது கிருபையின் ஏற்பாட்டிற்கும் அடையாளமாக இருக்கின்றன. சூரியன் நியாயப்பிரமாணத்தின் கீழ் இஸ்ரேல் ஜனங்கள் பெற்ற ஒளியையும் வெப்பத்தையும் சுட்டிக்காட்டுகிறது. சந்திரன் தற்போது கிறிஸ்துவின் சபை மென்மையான ஒளி மற்றும் வெப்பம் என்ற கிருபையால் கையாளப்படுவதை சுட்டிக்காட்டுகிறது. ஆகவே நினைவு கூறுதல் என்பது ராஜ்யத்தில் நீதியின் சூரியன் உதிக்கும் முன் உள்ள சிறிதளவு கிருபையின் காலத்தினை நினைவு கூறும் நிகழ்வாக உணரப்படுகிறது. சூரியனை போன்ற மோசேயின் பிரமாணம் அதனுடைய வெப்பம் போன்று இஸ்ரேல் ஜனங்களை நீ இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது என்கிற விதமாக கடுமையான கட்டளைகளையும் அதனுடைய வெளிச்சம் போன்று அவர்களது பாவங்களை வெளிப்படையாக சுட்டிக்காட்டி கொண்டிருந்தது. அதனால் இஸ்ரேல் ஜனங்கள் அந்த கட்டளைகளை நிராகரித்தார்கள். இதை நாம் எரேமியா 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில், அவர்களோ அதை கேளாமலும் தங்கள் செவியை சாயாமலும் போய் தங்கள் பொல்லாத இருதயத்தின் யோசனைகளின்படியும் கடினத்தின்படியும் நடந்து முன்னிட்டல்ல பின்னிட்டே போனார்கள் என்று வாசிக்கிறோம். இதன் விளைவாக ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், அந்நாளிலே நான் மத்தியானத்திலே சூரியனை அஸ்தமிக்க பண்ணி பட்டப்பகலிலே தேசத்தை அந்தகாரப்படுத்தி என்று சொல்லப்பட்டது போல அந்த சூரியன் தற்காலிகமாக மங்கியது. இறுதியாக கிறிஸ்து சிலுவையில் பலியான போது அந்த நியாயப்பிரமாண உடன்படிக்கை ஒரு முடிவுக்கு வந்தது. சந்திரன் தனக்கென சொந்த ஒளியை கொண்டிருக்கவில்லை, அது சூரியனிடமிருந்து ஒளியை வாங்கி பிரதிபலிக்கின்றது. அதை போலவே தேவ கிருபையானது கிறிஸ்து மூலமாக நியாயப்பிரமாண நீதியை உலகிற்கு பிரதிபலிக்கிறது. கிருபையின் கீழ், அதாவது நிலவொளியில் பிரஜாதிகளுக்கான அழைப்பு வழங்கப்பட்டது. வானில் ஏற்படும் நிகழ்வுகள் மூலம் தேவன் உரைத்த தீர்க்க தரிசனங்களையும் அதன் நிறைவேறுதலில் உள்ள வரிசை முறைமைகளையும் காண்போம். கதிரவன் இருளடையும் யோயல் 2ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில், அதாவது நியாயப்பிரமாண உடன்படிக்கை முடிவுக்கு வந்தது. நிலவு இரத்தமாகும் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், அதாவது கிருபை யுகம் முடிவுக்கு வருகிறது. கதிரவன் முழு வலிமையோடு எழும் மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், இது மேசியாவின் ராஜ்யத்தை குறிக்கிறது. நாம் பங்கெடுக்கும் நினைவு கூறுதல் ஆசரிப்பு என்பது நிலவு இரத்தமாக மாறும் கிருபையின் காலம் முடிவு பெறக்கூடிய சுவிசேஷ முடிவிற்கு சாட்சியாக இருக்கிறது. இது தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவின் சபை மகிமைப்படுத்தப்பட போவதை தெரிவிக்கிறது. இந்த கிருபையின் யுகம் நமக்கு சில பாடங்களை கற்றுத்தருகிறது. நியாயப்பிரமாணத்தின் கடுமையான ஒளியை விட நிலவொளி மென்மையானது. இந்த கிருபையின் காலத்தில் நாம் மிகுந்த விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். சங்கீதம் 130ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறபடி, எப்பொழுது விடியுமென்று விடியற் காலத்திற்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. நாம் கிருபையோடு பொறுமையாக இருக்க வேண்டும். ரோமர் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்கிறபடி, இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று, ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். வருகிற நினைவு கூறுதலில் நாம் பங்கெடுக்கும் அப்பமும் பாத்திரமும் இந்த கிருபையுகம் முடிந்து நீதியின் சூரியன் உதிக்கப் போகும் காலப்பகுதியில் நாம் வாழ்கிறோம் என்பதை உணர்த்தட்டும். நாம் கேட்ட இந்த சத்தியத்தை நம்முடைய இருதய பலகையில் எழுதி கொள்வோமாக. தேவ கிருபையும் இரக்கமும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்ம வழிநடத்துவதாக. அன்பு சகோதர சகோதரிகளே, நமது 93 நாட்கள் தொடர் தியானத்தில் நாளைய நமது தியானத்தின் தலைப்பு பண்டிகையை ஆசரிக்க கடவோம், துன்பத்திலிருந்து வெற்றிக்கு. இதற்கான ஆழமான சத்திய விளக்கத்தோடு நாளை நாம் சந்திப்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதுபோன்ற அநேகம் ஆழமான சத்தியங்களை முழுமையாக பார்க்க நமது சத்திய கருவூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள்.